ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் ரீசெண்டாக ரெடி பண்ண மாலிக்கு டப் செட்டப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட்டிங்களை லே பண்ணி வச்சிருக்கு. ஸோ இது நம்மக்கிட்ட செகண்ட் டைம் இதே மாலிங்க வந்து குட்டிங்களை லே பண்ணுறது. ஆக்சுவலாக இது ரெண்டாவது மாலி தான் லே பண்ணியிருக்கு. குட்டிங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, ஸோ 2-3 நாளுக்கு முன்னாடி குட்டிங்களை கண்டிப்பாக லே பண்ணிட்டு இருக்கோம். நான் ஆக்சுவலாக கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால என்ன ஆயிருக்குன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த குட்டிங்கெல்லாம் ஃபுட்டுக்காக இங்கே பாருங்களேன், இந்த பிளான்ட்டை கடிச்சிட்டு இருக்கு. ஸோ நல்லா செட்டில் ஆன அப்புறம் தான் இந்த குட்டிங்களை இதை பண்ணுங்க. ஸோ இந்த டேங்க்ல அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது இந்த குட்டிங்க இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு இதுங்கிட்ட இருந்து அந்த குட்டிங்களை நம்ம காப்பாற்றிருக்கணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாளைக்கு எப்படி இதுங்க தப்பிச்சிருக்குன்னே தெரியல. இவ்வளோ மாலி குட்டிங்க இங்கே வந்து தப்பிச்சிருக்குங்க. அண்ட் மோரோவர் மாலி குட்டிங்க மாலியை குட்டி போட்டுறது ரைட்டு. ஸோ அதுங்க எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி இந்த மாதிரி குட்டியை நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு டப் வச்சுருக்கேன், அது நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்டியும் குட்டி போட்டு வச்சிருக்கு. ஸோ இந்த ரெட் பிளாட்டி ஆல்ரெடி நம்மக்கிட்ட குட்டி போட்டுருந்தது, அகைன் திருப்பியும் குட்டி போட்டிருக்கு. ஆனால் ரெட் கலரில் வந்திருக்கு. இருந்ததே அங்கே பார்த்தீங்கன்னா மாலி தான். என்ன இதுன்னு ஒன்றுமே புரியல. பட் ஆனால் இவ்வளோ குட்டிங்க நம்ம காப்பாற்றிருக்கோம்.